Hello motorcycle lovers. Yamaha RX100 அப்படிங்கிற இந்த ஒரு vintage motorcycle finally இந்தியால launch பண்ண போறதா Yamaha announce பண்ணிருக்காங்க. So எப்போ launch பண்ண போறாங்க? RX100 பழைய vintage motorcycle மாதிரியான டிசைன்ல launch பண்ண போறாங்களா? And என்னென்ன configuration கொடுக்க போறாங்க? ஏதாவது new technology நம்ம எதிர்பார்க்கலாமா? And எப்போ launch பண்ண போறாங்க? இதோட launching date என்ன? என்ன price வந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு Yamahaல இருக்கக்கூடிய பைக்ஸ்ல எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் இந்த 2023ல அப்படிங்கறத இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. and இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஜஸ்ட் ஒரு 5 minutes வீடியோ தான். சோ உங்களுக்கு பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Yamahaவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லெஜெண்ட் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் மோட்டார் சைக்கிள்ங்க. நீங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க Yamahaல ஒரு பெஸ்ட் மோட்டார் சைக்கிள் என்ன அப்படின்னா டெஃபினட்டா அது RX100 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு 2-stroke engine மோட்டார் சைக்கிள். இதோட நாய்ஸா இருக்கட்டும், இதோட கம்ஃபர்டபிள் ஆக்சலரேஷன் ஸ்பீட், இதோட அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபீஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதனால தான் இந்த RX100 அப்படிங்கிற லெஜெண்ட் மோட்டார் சைக்கிள் இந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து பாப்புலராக இருக்கு. ஸோ இந்த பைக் ஆஃப்டர் நிறைய வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஹை டிமாண்ட் அப்படிங்கிறத விட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்குது. பர்சனலி இதோட டிசைன், அப்பியரன்ஸ், லுக் எப்படி வேணா சொல்லலாம். அண்ட் இந்த பைக்கோட பவர், பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கம்ஃபர்டபிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மோட்டார் சைக்கிள் RX100. இந்த பைக்கில் மொத்தம் 2 நியூ வேரியன்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அலாய் வீல் வேரியன்ட் அண்ட் ஸ்போக் வீல்ஸ் வேரியன்ட் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ண போகிறாங்க. அலாய் வீல் வேரியண்ட்டில் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ABS-ஓட லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல்ஸில் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் மட்டும்தான் இருக்க போகுது ஃப்ரண்ட்டில். அண்ட் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் பிரேக் தான் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் RX100 அப்படிங்கிறது ஒரு லெஜெண்ட் மோட்டார் சைக்கிள்ங்க. திரும்பவும் ஒரு நல்ல பவர் பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியான இன்ஜின்ல இருந்து ஒரு நல்ல கான்ஃபிகரேஷனோட இந்த RX100 லான்ச் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வர்த்தாக இருக்கும் அண்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த 2023ல ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து RX100 நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது டெஃபினெட்லி R15 தான் இருக்கணும். அப்போ தான் நல்ல பவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டெஃபினட்டாக இனிஷியல் பிக்கப் அப்படிங்கிறது RX100க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த பைக்கில் நீங்கள் ஒரு 100cc மோட்டார் சைக்கிள் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் உங்களுக்கு அந்த இனிஷியல் பிக்கப் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு அந்த ஹேண்ட்லிங், அந்த ஒரு பைக்கை பிடிக்கிறதும் சரி அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பைக்கில் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கு மேக்ஸிமம் நம்ம என்ன கான்ஃபிகரேஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல சர்க்குலரான LED ஹெட்லாம்ப்ஸ், LED டெய்ல் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ், அஃப்கோர்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் கொடுக்கணும். அப்போ தான் பார்க்கறதுக்கு ஒரு ரெட்ரோ லுக் வந்து நமக்கு வந்து தெரியும். அண்ட் ஃப்ளாட்டான கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான சீட் வந்து இருக்கும். அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ், நல்ல பெஸ்ட்டான ஒரு பார் அண்ட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். அண்ட் இந்த பைக்கில் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கு ரெட்ரோ ஃபீல், அட் த சேம் டைம் நமக்கு அந்த விண்டேஜ் மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து தெரியும். அண்ட் தென் உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸில் இன்னும் ரொம்ப நல்லா அந்த விண்டேஜ் ஃபீல் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதனால் அந்த ஸ்போக் வீல்ஸும் வந்து கொண்டு வராங்க. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு யூ-ஷேப் கிராப் ரேல்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. நீங்க சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல நைட்ராக்ஸ் ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் கொடுக்க போறாங்க. நீங்க மோனோஷாக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது அந்த அளவுக்கு ஃபீல் கொடுக்காதுங்க. இது வந்து ஒரு ரெட்ரோ ஃபீலோ இல்லை அந்த விண்டேஜ் ஃபீல் வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் டசன்ட் கிவ் யூ அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இதுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்வின் நைட்ராக் ஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுப்பாங்க. அண்ட் தென் உங்களுக்கு பிரேக்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அலாய் வீல்ஸ்ல உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ABS-உம் அண்ட் ட்ரம் பிரேக் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் பிரேக் அப்படின்னு சொல்ல முடியாது, சிங்கிள் டிஸ்க் பிரேக் மட்டும் ஸ்போக் வீல்ஸ்ல கொடுக்குறாங்க. ரியர்ல உங்களுக்கு ட்ரம் பிரேக் அஃப்கோர்ஸ் கொடுக்க போறாங்க. அண்ட் இந்த பைக்கும் 17 inch அலாய் வீல், டியூப்லெஸ் ரேடியல் டயர் எல்லாம் வரப்போகுது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பில்டு குவாலிட்டியோட இந்த பைக் வரணும். நல்ல அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ், ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் பெஸ்ட்டாக இருக்கணும். அந்த ரைடிங் எர்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருந்தால் தான் ரைடருக்கு அந்த கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ரைட் பண்ணும்போது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக Yamaha இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணுறாங்க. இந்த 2023ல இந்த கான்ஃபிகரேஷனுக்கு இந்த RX100 லான்ச் பண்றாங்க அப்படின்னா என்ன பிரைஸ்ல லான்ச் பண்ணுவாங்க அண்ட் எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எண்ட் ஆஃப் தி 2020 மந்த். ஸோ இந்த இயரோட அதாவது இந்த இயரோட கடைசியில் மேபி நவம்பர், டிசம்பர் அந்த ரேஞ்சில் லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ரைஸ் could be maybe it could be 1,10,000 ஹையர் வேரியன்ட் அப்படி கொடுக்கறதுக்கு மேபி நல்ல ஒரு ப்ரைஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அலாய் வீல்ஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்போக் வீல்ஸ் எடுத்திங்கன்னா it could be under 1 lakh
அதுதான் ஃபேர் ப்ரைஸ். ஸோ நீங்கள் இந்த ப்ரைஸ் இந்த கான்ஃபிகரேஷனுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நேரம் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.